இட்ஸ் அபவுட் சினிமாவில் இந்த இப்படி தான் என்ன ஷோ பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து அரோரா அண்ட் கம்ருதீன் வந்து பார்வதி பற்றி ஒரு விஷயம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, பார்வதி வந்து இப்போ கம்ருதீன் கிட்ட வந்து பொசசிவ் ஆகிறது, அதே மாதிரி அவங்க மற்றவங்க கூட பேசினா அவங்க வந்து ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. இப்போ அந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் வந்து இப்போ அரோராவுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கேள்வி வந்து கம்ருதீன் கிட்ட வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா கம்ருதீன், நீ, நான், துஷார், விஜய், பார்வதி எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் வந்து ரேங்க் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தருக்கு எவ்வளோ மார்க் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ரேங்க் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த டைமில் வந்து விஜய், பார்வதி வந்து சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து வெளியே ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த இடத்துல அவங்களுக்கு ஆள் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆள் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சா, இல்லை அவங்களுக்கு இப்போ கமிட்டடாக இருக்காங்களா அப்படிங்கிறது எதுவும் சொல்லலை. ஆனால் எனக்காக ஒருத்தர் வெளியே வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க லவ்வை வந்து ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனால் இப்போ வரையும் அவங்க உங்ககிட்ட எங்கேயாவது வந்து எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்களா அப்படிங்கிறத வந்து அவங்க கேட்குறாங்க. அதே மாதிரி இப்போ அவங்க வந்து வெளியே இருக்கிற ஒரு பையன்கிட்ட ஒரு பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்றத உங்க கூட பழகிறது மூலமாக அவங்கள சொல்ல வராங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ வெளியே ஒரு பார்த்துட்ருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து எனக்கு கம்ருதீனை தான் வந்து பிடிச்சிருக்கு, ஸோ நான் வந்து உங்ககிட்ட வரமாட்டேன் அப்படிங்கிறத அவங்க ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி அவங்க வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல உங்ககிட்ட வந்து எனக்கு வந்து ஃபீலிங் மாறிடுச்சு, நான் வந்து வெளியே வந்து இருக்கிற நான் கம்ருதீனை தான் வந்து என் லவ்வராக வந்து நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி எதுவுமே இப்போ வரையும் வந்து நடந்ததில்லைல்ல. ஸோ அப்போ வந்து அவங்க வெளியே இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு மெசேஜும் சொல்லலை. இப்போ உள்ளே இருக்கிற உன் கூடயும் வந்து நல்லா பழகுறாங்க. அப்போன்னா அவங்களும் வேணும், நீயும் வேணும்னா என்ன இது? எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி வெளியே வந்து மெசேஜ் கன்வே பண்ணிவிட்டு எனக்கு வந்து கம்ருதீனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மெசேஜ் கன்வே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து பொசசிவாக இருக்கிறதோ, இல்லை இந்த மாதிரி ரொம்ப பேசுகிறதோ அந்த மாதிரி பண்ணால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இப்போ வெளியில் இருக்கிறவங்களும் வேணும், நீயும் வேணும் அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே கம்ருதீன் வந்து ஆமாம் நான் என்ன லூஸா அப்படிங்கிற மாதிரி கம்ருதீன் வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து அரோரா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.